ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி அண்ட் ரெய்னி மார்னிங். அடடா, இன்னைக்கு எபிசோட் எப்படி போச்சுன்னே தெரியல. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போன மாதிரியே இருந்துச்சு. அந்த 20 மினிட்ஸ்மே நம்ம வீக்கா வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு இன்னைக்கு எபிசோட் பார்க்கறதுக்கே. அதுலேயுமே நான் தம்ப்நெயில்ல வச்சிருக்க பிக்சர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் பாட்டியுமே மனசார காவேரியை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த ஒரு குட்டி பயம் இருந்துகிட்டு தான் இருக்கு. பசுபதினால இவங்களுக்கு வீக்காவுக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு காவேரி சொன்னாங்க. பட் அவங்க எதை மீன் பண்ணி சொன்னாங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சித்தி சொல்லுவாங்கல்ல இன்னைக்கு எபிசோட்ல, விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் வீடு வீடாவே இருக்குன்னு. இன்னைக்கு தான் எங்க வீக்கா வந்ததுக்கு அப்புறம் அந்த வீடு வீடாவே இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு மனசார. அண்ட் பாட்டி வந்து காவேரிக்கு ஹாப்பியா உள்ள இருந்து ஃப்ரம் த ஹார்ட் அந்த குட்டி குட்டி அட்வைஸ்லாம் பண்ணாங்க, வயிற்றுல கையை வச்சுக்கிட்டு. அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்க வாரிசை பெற்றுக்கொடு அப்படின்னு சொல்லி. அப்புறம் ரொம்ப குடிஞ்ச நிம்மராத, பர்டிகுலரா இந்த ஓடுறது குதிக்கிறதுன்னு சாகசம்லாம் பண்ணாம பொண்ணு மாதிரி இருந்து எங்களுக்கு இந்த குழந்தைய பெற்றுக்கொடு அப்படின்னு சொன்னாங்க. அது நம்ம மைண்ட்லயே இருந்துச்சு இல்லையா. ஏன்னா அவங்க வந்து ஒரு சாகச பெண்மணி நம்ம காவேரி. வயிற்றுக்குள்ள அந்த குட்டி காஷுவை வச்சுக்கிட்டு அவங்க பண்ணாத சேட்டைகளே கிடையாதுன்னு தான் சொல்லணும். பட் எனிவேஸ் ஒரு மாதிரி ஹார்ட் வந்து எப்படி சொல்றது, ஒரு ஃபீல் குட் எபிசோட் பார்த்த ஒரு ஃபீலை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் நம்ம பாட்டி நிஜமாவே வந்து மனசார அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஈவன் சித்தியுமே வந்து உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில ஒன்று பேசுற மாதிரி தெரியல. சித்தப்பா கேரக்டர்ல தான் சேஞ்சே கிடையாது. பிகாஸ் பசுபதி கிட்ட போனதுக்கு அப்புறம் அவரே சைலண்ட் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்ல, அஜயை பத்தி பேசினாங்களே தவிர்த்து அஜய் எப்ப காட்ட போறாங்கன்னு தெரியல. ஏன்னா அஜய் வந்து ராகினி கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறா அப்படின்னு சொல்லி. அண்ட் எல்லாருமே இன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க. நாங்க அப்பயே நம்ம காவேரி சொன்னா இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லி, அப்படி பண்ணியிருந்தா இந்த மாதிரி ப்ராப்ளமே இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி இப்பதான் அவங்க வந்து அதெல்லாம் பேசி ரியலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பாசிட்டிவ் வைபா இருந்துச்சு. பட் சித்தப்பாக்குள்ள மட்டும் இன்னும் அந்த நெகட்டிவ் இது வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி இப்பெல்லாம் எபிசோட்ல அடிக்கடிக்கு விஜய் வந்து சுகர் இல்லாம சாப்பிடுவாரு அப்படின்றத நல்லா பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு தாத்தா சொன்னாரு. அதுக்கு காரணம் மாமியார் வீட்டு அந்த ஸ்பெஷல் சாப்பாடு தான், டேஸ்டான சாப்பாடு தான் அப்படின்னு விஜய் சொல்லியிருந்தது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட நல்லா இருந்துச்சு இன்னைக்கு எபிசோட்ல. அண்ட் முக்கியமான விஷயம், நாளைக்கு எபிசோடோடைய ப்ரிவியூ பார்க்கும்போது ஐயா ஜாலி அப்படின்ற ஒரு மைண்ட் வைஸ் தான். பிகாஸ் ஆல்ரெடி இதுதான் நானுமே ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் இதுதான் சொல்லியும் இருந்தீங்க. இந்த ஃபங்க்ஷன் பிக்சர் வந்து ஷேர் ஆச்சு இல்லையா, காவேரி அண்ட் நம்ம விஜய் ஒரு ஃபங்க்ஷன் மோட்ல வளைகாப்பு அப்படின்னு சொல்லி. ஸோ வளைகாப்பு 7வது மாதம் வைக்கிறாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5வது மாதம் பூ முடிப்பாங்க எல்லா சைட்லையுமே. ஸோ அந்த பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் வைக்கிறதுனால தான் விஜய் வந்து பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா பூ முடிக்கிறதுக்கு அப்போ அந்த லேடிஸ்க்கு மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால விஜய் வந்து அழகா வெள்ளை வேட்டி சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு கியூட்டா காவேரி பக்கத்தில் நின்றுட்டு இருக்காரு. ஸோ நமக்கு வந்து 2 ஃபங்க்ஷன் வரப்போகுது அப்படின்னு நினைச்சாதான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஸோ நாளைக்கு பாட்டி வந்து சாரதாமா கிட்ட எல்லாத்தையும் பேசி இன்ஃபார்ம் பண்றாங்க. அண்ட் நம்ம பிரவீன் சார் ஷேர் பண்ண பிடிஎஸ் வந்து இன்னும் இருக்கு. ஸோ நாளைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீக்கா ஹவுஸ் போயிட்டு நிம்மதியா அந்த ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி சொல்றது போயிட்டு தங்க போறாங்க. எந்த ஒரு பயமும் இல்லாம பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா ஸ்டே பண்ண போறாங்க. ஸோ அந்த பீஸ்ஃபுல்லுக்கு ஒரு ரிசல்ட்டா தான் அந்த ஒரு பிடிஎஸ் நம்ம பிரவீன் சார் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. எப்பவுமே சொல்றது தான், பிரவீன் சார் வந்து ஒன்று ஷேர் பண்றாங்க நம்ம வீக்கா பிடிஎஸ்னா கண்டிப்பா அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அதுல ஏதோ ஒரு மேஜிக் இருக்கும் அப்படின்றத இப்போ ஒன்ஸ் அகைன் நமக்கு ப்ரூவ் பண்ண போறாங்க. அது மேபி நாளைக்கு எபிசோட்ல டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு. ஸோ அப்கமிங் மிட் வீக் ப்ரோமோ மேபி இன்னைக்கோ நாளைக்கோ வருதுன்னா அது இந்த பேபி ஷவர், அதாவது மினி பேபி ஷவர் இருக்கு இல்லையா, ஸோ அது ரிலேட்டடா வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு எபிசோட் பத்தினா உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.